ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டுடியோ லைட் ப்ராப்பராக எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஆக்சுவலாக ஸ்டுடியோ லைட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுறதை விட அதில் வந்து சாஃப்ட் பாக்ஸ் அப்படி இல்லாட்டி வந்து அம்பர்லா டிஃப்யூஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக சாஃப்ட் பாக்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் தான் வரும். இது பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது ஸ்டுடியோக்குள்ளே போகும்போது நம்மளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 2 கொடை மாதிரி வச்சுருப்பாங்க பார்த்திங்களா. அது வந்து அதுக்கு பின்னாடி இருக்கிற லைட்டு பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கிற எல்இடி லைட்டு, சிஎஃப்எல் லைட் தான் வந்து இருக்கும். ஆனால் அது டேரெக்டாக நம்ம ஃபேஸில் அடிக்கும்போது ஓவராக ப்ளீச் அடிக்கும். பட் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கிளாத் வந்து ஒயிட் கலர் போட்டிருப்பாங்க. அதில் மேலே ரிஃப்ளெக்டர் இப்போ ஆக்டகன் ஷேப்பில் இருக்குது. ஒரு ஆக்டகன் ஷேப்பில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் ஷாட்டு, கொஞ்சம் ஒரு கிராஸாக ஒரு 45 டிகிரி கிராஸாக வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட் லைட் வந்து ஃபேஸில் விழுகும். அதே மாதிரி இந்த மாதிரி அம்பர்லாவெல்லாம் கொடையெல்லாம் வச்சு அடிக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி லைட்டு நம்ம எப்படி ப்ராப்பராக வந்து கொரோனா ரெண்டருக்கு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. இப்போது நார்மலாக பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சப்ஜெக்ட்டுங்கிறது நீங்கள் எந்த சப்ஜெக்ட் வேணாலும் எடுத்து வைக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு டீபாட் எடுத்து இந்த இடத்துல வைக்கிறேன். இப்போ இந்த டீபாட்டோட சைஸ் என்ன அப்படிங்கிறது பாருங்கள். இப்போது இதோட சைஸுங்கிறது வந்து 1 இன்ச்சு தான் இருக்குது. பட் 1 இன்ச்சில் வந்து டீபாட் இருக்கவே இருக்காது. குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு 8 இன்ச்சுனாலும் இருக்கும். இப்போ நான் ஒரு 8 இன்ச்சுக்கு வந்து ஒரு டீபாட் வச்சுக்கிறேன். ஸ்டுடியோ அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டாலே இந்த இது வந்து ஒரு பேக்ரவுண்டுங்கிறது ஒன்று இருக்கும். அப்படிங்கும்போது பேக்ரவுண்டு வந்து ஒன்று நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, கிரியேட் லைனில் இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஒரு லென்த்து இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு இது அவ்வளோதான். இப்போ கிரவுண்டில் வந்து ஒரு பேக்ட்ராப் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணிட்டோங்களா. இந்த லைனை ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட்டேட்டபிள் ஸ்ப்ளைனில் தான் வெட்டெக்ஸில் ஃபில்லட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு கேர்வ் வேணும் அப்படிங்கிறத கேர்வ் பண்ணிக்கோங்க. பட் இந்த கேர்வ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு டாட்டட் இல்லாமல் இருக்குது. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரிஃபைன் அப்படின்னு ஆட் பண்ணிங்கன்னா இந்த கேர்வை நல்லா ஸ்மூத்னஸாக வந்து கொண்டு வந்துக்கலாம். எந்த அளவுக்கு ஸ்மூத்னஸ் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து ரியாலிட்டி நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கேர்வ் வந்து போட்டாச்சு. இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரூட் அப்படின்னு ஒன்று கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல எவ்வளோ லென்த்துக்கு வேணும், நான் வந்து ஒரு 10 அடிக்கு வச்சுக்கிறேன்னா 10 அடி ஏன்னா போதும். ஏன்னா சின்ன ஒரு ஸ்டுடியோக்குள்ளே இருக்குதுன்னா 10 அடி இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து செட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து லைட்டிங் தான் செட் பண்ணணும். லைட்டிங்கிறது பார்த்திங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபரோட லென்த்தை பொறுத்து. இப்போது நான் வந்து இந்த ஒரு இதை ஷூட் பண்ணும்போது குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு 10 அடி டிஸ்டன்ஸில் வந்து இருந்துக்குவேன். ஏன்னா 10 அடிங்கிறது ஒரு நல்ல ஒரு சேஃப் அண்ட் ஜோனில் இருக்கிறது. இப்போது கிரியேட் கேமராவில் பார்த்திங்கன்னா கொரோனா கேம். இப்போ என்னோடய டார்கெட் பாயிண்ட்டு இங்கே இருக்கணும். நான் வந்து இங்கிருந்து கரெக்டாக என்னோடய டார்கெட் பாயிண்ட்டை சப்ஜெக்ட் பக்கத்தில் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோடய கேமராவை செலக்ட் பண்ணிவிட்டு கேமராவோட ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்திங்கன்னா 23 அடி இருக்குது. நான் என்ன சொன்னேன், 10 அடி டிஸ்டன்ஸு தான் சொன்னேன். இப்போ 10 அடி டிஸ்டன்ஸுக்கு வந்தாச்சுங்களா. இப்போ என்னோடய சப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக என்னோடய டார்கெட் பாயிண்ட் வந்து சப்ஜெக்ட் பக்கத்தில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நீட்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக வந்து ஒரு இது போட்டிருக்கோம். பட் கேட்கலாம், ப்ரோ இது வந்து பேக்ட்ராப் வந்து இந்த அளவுக்கு இருக்குது. பேக்ட்ராப் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, நம்ம பேக்ட்ராப் மேலேயும் கூட நின்று கூட எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ நான் கேமராவை செலக்ட் பண்ணும்போது என் கேமரா இந்த வி டைப்பில் இருக்கிறதுல எதில் கவராக இருக்குதுன்னு பாருங்கள், அதுதான் முக்கியம். இப்போ கேமராவும் நான் டாப் வியூவில் க்ரியேட் பண்ணேன்னா கிரவுண்டாக தான் இருக்கும். இப்போ இது வந்து ஒரு நார்மலாக இருக்கிறதுனால நான் வந்து லைட்டாக அதோட ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இவ்வளோ தான் என்னோடய சப்ஜெக்ட்லேருந்து வர ஹைட்டு. இப்போ இந்த 4 வியூவில் பார்த்திங்கன்னா நான் ஒரு டபுள் வியூ வச்சுட்டு Shift+F இந்த இடத்துல C ப்ரெஸ் பண்ணேன்னா கேமரா வியூ வந்து அழகாக செட் ஆகிரும். எப்பயுமே ஒரு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கேமரா வச்சாலும் சப்ஜெக்டை ஸ்ட்ரெயிட்டாக வைக்காதீங்க. ஓரளவுக்கு கிராஸாக எடுக்கும்போது தான் அந்த சப்ஜெக்டோட இது வந்து பார்க்குறக்கு லுக் நல்லாயிருக்கும். இப்போது கேமராவை செலக்ட் பண்ணிவிட்டு கேமராவோட ஹைட்டை இன்னி கொஞ்சமே வந்து நான் நல்ல ஒரு ஹைட்டு வந்து இந்த இடத்துல தூக்கிறேன். இப்போ இந்த இடத்துல கிராப் இருக்கிற மாதிரி எப்போயுமே ஸ்டுடியோ லைட்டில் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப ஒய்டாக எடுக்கக்கூடாது. இது வந்து ஒரு ப்ராடக்ட் ஷூட் தான் எடுக்கிறேன். அப்படிங்கும்போது முடிஞ்ச அளவுக்கு ஒரு க்ளோஸ்அப் ஷாட் போங்க. நான் வந்து கேமராவை செலக்ட் பண்ணிவிட்டு கேமராவில் இங்கே பாருங்க ஃபோக்கல் லென்த் இருக்கா, இதை வந்து ஜூம் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு நான் ஜூம் பண்ணுறேன். அப்படிங்கும்போது இது ஓகேங்கும்போது என்னோட கேமராவை செலக்ட் பண்ணுங்கள். கேமராவோட டார்கெட் பாயிண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு லைட்டாக, ஏன்னா டார்கெட் பாயிண்ட்டு கேமரா நான் அதே இடத்துல நிற்கிறேன். டார்கெட் பாயிண்ட்டை நம்ம சப்ஜெக்டோட சென்டரில் கொண்டு வந்தீங்கன்னா சப்ஜெக்ட் வந்து இந்த இடத்துல சென்டர் வந்துருச்சா. இப்போ லெஃப்ட்டு ரைட்டு எந்த இதுவுமே கிராப் ஆகலை. ஏன் வந்து இல்லை ஃபோக்கல் லென்த்தை நான் உங்களை க்ரியேட் பண்ண சொல்கிறேன்னா, இப்போ கேமராவை நீங்கள் செலக்ட் பண்ணாலும்
கேமரா இருக்கிறது பார்த்திங்கன்னா 10 அடி டிஸ்டன்ஸில் தான். ஆனால் நான் 10 அடி டிஸ்டன்ஸ்லேயே வந்து கேமராவோட ஃபோக்கல் லென்த்தை கம்மி பண்ணும்போது நான் நல்ல ஒரு க்ளோஸ்அப் ஷாட்டுக்கு வந்து என்னால் போக முடிஞ்சிச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ரெண்டாவது என்ன பண்ணிக்கலாம்னா மெட்டீரியல் வந்து அப்ளை பண்ணணும். நான் வந்து மெட்டீரியல் எடிட்டார் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். மெட்டீரியல் எடிட்டாரில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மெட்டீரியலில் கொரோனா அப்படிங்கிறதுனால இப்போ இந்த கொரோனாவில் பார்த்திங்கன்னா கொரோனா மெட்டீரியல் எதுவுமே வியூ ஆகலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டர் செட்டிங்ஸில் கொரோனா ரெண்டரர் வந்து வைங்க. இப்போ கொரோனா ரெண்டரர் நான் இந்த செட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் உங்கள் மெட்டீரியலுக்கு போனீங்கன்னா கொரோனா மெட்டீரியல் எல்லாம் வியூ ஆகுதுங்களா, ஏன்னா அப்போ தான் வந்து ஆக்டிவேட் ஆகும். இப்போ கொரோனா ஃபிசிக்கல் மெட்டீரியல் அப்படிங்கிறத லோட் பண்ணுங்கள். இங்கே லோட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஃபிசிக்கல் மெட்டீரியலில் ட்ராக் பண்ணி கொண்டு வந்து டீபாட்டுக்கு நான் போட்டுறேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு மெட்டீரியல் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதை இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு கொரோனா ஃபிசிக்கல் மெட்டீரியல் இதை ட்ராக் பண்ணி கொண்டு வந்து கிரவுண்ட், அதாவது அந்த பின்னாடி இருக்க பேக் ட்ராப் வந்து ஆட் பண்ணுறேன். இங்கே ஆட் பண்ணணும். இந்த இடத்துல லோட் ஆயிடுச்சுங்களா. இப்போ நம்மளுக்கு வந்து மெட்டீரியலோட இது இப்போது இந்த மெட்டீரியலுக்கு மெட்டீரியல் எடிட்டாரில் வந்து சேஞ்ச் பண்ணலாம். பேஸ் கலர் அப்படிங்கும்போது நான் ஒரு ரெட் கலர் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு நல்ல ஒரு ரெட் இருக்குது. இந்த ரெட்டில் நான் என்ன பண்ண போகிறேன்னா லைட்டாக ஒரு ஆரஞ்சு டோன் வந்து ஆட் பண்ண போகிறேன். லைட்டாக லிட்டில் பிட், ரொம்ப வேண்டாம், ஒரு மைல்டு ஆரஞ்சுக்கு அப்புறம் ஒரு லைட் பிங்க்கு. ஓகே, இந்த அளவுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கணுங்களா. இதில் எனக்கு கொஞ்சம் ரிஃப்ளெக்ஷன் வேணும் அப்படின்னா ரஃப்னஸ் இருக்குதுல்ல, இதை வந்து லைட்டாக கம்மி பண்ணுங்கள். ஏன்னா ரஃப்னஸ் கம்மி பண்ணாலே உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆயிரும். ரஃப்னஸ்ங்கிறது வந்து லைட்டாக ஒரு 25%, 22, 20 அப்படின்னு இருக்கும்போது கிளாஸினஸும் சேர்ந்து வரும்போது அதோட ரியாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து ஆட் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சமே எனக்கு டென்டெல்லாம் இருக்கணும், கொஞ்சம் பம்ப் மாதிரி கொஞ்சம் ரியாலிட்டி தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே பம்ப் இருக்குது பாருங்கள். இந்த பம்போட வேல்யூலேயும் வந்து, அதாவது பம்பில்ங்கிறதுல வந்து நீங்கள் என்ன மேப் வேணாலும் லோட் பண்ணிக்கலாம். இப்போது நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஆல்ரெடி நம்ம ஒரு டெக்ஸ்சர் லோட் பண்ணோம். கொரோனாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொரோனா டெக்ஸ்சர்ஸ் இந்த ஸ்டுடியோ மேப்புக்கு ஏற்ற மாதிரியே இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம வெளியிருந்து கொண்டு வரது தான் பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா பம்பில் நாய்ஸ் மேப் வந்து லோட் பண்ணுங்க. ரொம்ப பெருசாக இருக்குது. நாய்ஸோட கவுண்டிங் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து ஒரு 1000 வச்சுட்டோன்னா 100 இருக்கிறதுலே ரொம்ப சின்ன சின்ன நாய்ஸ் வர மாதிரி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த ஒரு டெக்ஸ்சர் ஃபீல் இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லை இன்னும் கொஞ்சமே வேணாலும் கூட 150 இது வந்து கொஞ்சம் பக்காவாக இருக்கும். அதுக்கடுத்து என்ன பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்துடுங்க. இந்த இதில் பேக் ட்ராப்பு ஸ்டேஜுக்கு வந்து ஒரு ஃபுல் பிளாக் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரஃப்னஸ் கண்டிப்பாக இருக்கணும், ரிஃப்ளெக்ஷன் வந்து தேவையில்லை. இப்போது இதுலேயுமே இன்னும் கொஞ்சம் ரஃப்னஸ் வேணுனாலும் கூட நீங்கள் 0.85 அப்படிங்கிறது வச்சிட்டிங்கன்னா நல்ல ஒரு மேட் ஃபினிஷிங்கில் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து செட் ஆகும். இதில் ரிஃப்ளெக்ஷன் வந்து ஆட் பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது. சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா இதுலேயும் வந்து லைட்டாக வந்து எனக்கு நாய்ஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லாட்டியும் கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து எப்படி ரெண்டரிங் இருக்குதுன்னு பார்த்துட்டு கூட நான் ஒரு அவுட்புட் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்தாச்சு. சரி, ப்ராப்பரான லைட்டிங் இருக்கான்னு கேட்டிங்கன்னா லைட்டிங்கிறது ப்ராப்பராக கிடையாது. ஏன்னா லைட்டிங்கே அந்த இடத்துல வைக்கல. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா லெஃப்ட் சைடு வியூவில் வந்து ஃப்ரண்ட் வியூ போய்க்கலாம். ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தீங்கன்னா கிரியேட் லைட்டில் பார்த்தீங்கன்னா கொரோனா லைட் செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ரெக்டாங்குலர் லைட் எடுத்துக்கோங்க. ரெக்டாங்குலர் லைட் எடுத்துகிட்டு எந்த சைஸு, நான் இப்போ 4x 4 ஒரு பாக்ஸ் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போது சாப் பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு எங்கிட்ட வந்து 4x 4 பாக்ஸ் தான் இருக்குது. 4x4 அவ்வளோதான். 4x 4ங்கிறது பாக்ஸ் போட்டுக்கோங்க. ரியல் லைஃப்பில் இருக்கிற அந்த சைஸே வந்து லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்னோடய ஸ்டுடியோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஜெக்டை பார்த்த மாதிரி வச்சுருக்கேன். இதே பாக்ஸை இந்த இடத்துல லோட் பண்ணுறேன். இன்ஸ்டன்ட் கொடுத்து ஓகே பண்ணிக்கலாம். இதை இந்த இடத்துல லோட் பண்ணிக்கலாம். இப்போது 2 பாக்ஸ் வந்து லோட் பண்ணிட்டானுங்களா. இப்போ நீங்கள் வந்து ஒரு இன்ட்ராக்டிவ் ரெண்டர் மட்டும் ஆட் பண்ணலாம். இப்போது இந்த வியூவை நான் லாக் பண்ணிக்கிறேன். ஏன்னா அடுத்த வியூ போனாலும் எனக்கு இந்த வியூ தான் ரெண்டர் ஆகணும் அப்படிங்கிறதுனால இப்போ ஒரு இன்ட்ராக்டிவ் ரெண்டர் கொடுக்கும்போது எவ்வளோ ப்ளீச் ஆகுதுன்னு பாருங்கள். இது வந்து ஓவர் ப்ளீச். இந்த ப்ளீச் இருந்துச்சுன்னா பர்ஃபெக்டான ரிசல்ட்டுங்கிறது வந்து கிடையாது. இதை பர்ஃபெக்டாக அடுத்த லெவலில் நான் கொண்டு போனேன். ஏன்னா டெக்ஸ்சரும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெருசாக இருக்குது. ஓவர் ப்ளீச் அடிக்கிறதுனால அந்த ரியல் கலரும் வந்து வரல. இதுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா லைட்டை செலக்ட் பண்ணிவிட்டு லைட்டோட ப்ராப்பர்ட்டிஸில் 50 அப்படின்ட்டு இருக்குது. 50 எல்லாம் வைக்கவே கூடாது. வேல்யூவை கம்மி பண்ணுங்கள். ஒரு 10 அப்படின்னு வைக்கிறேன். 10 வைக்கும்போது ரொம்ப லோ லைட் அடிக்கும்போது கொஞ்சம் ரியல் லைட் வந்து அடிக்குது பார்த்தீங்களா. ஆனால் இது வந்து டைரக்ட் லைட் வந்து நம்ம சப்ஜெக்டில் அடிக்குது. டைரக்ட் லைட்டும் வந்து இந்த அளவுக்கு வந்து இருக்கவே கூடாது. இப்போது
நான் வந்து ஒரு 5 அப்படின்னு வச்சேன்னா ரொம்ப லைட் வெளிச்சம் வந்து ரொம்ப கம்மியாகுது. கம்மியாக அந்த குவாலிட்டிங்கிறது வந்து ரொம்பவுமே இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் இருக்குது. இப்போது நான் ஒரு 8 இல்லை 10ங்கிறது பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு லைட்டு, என்னோடய கலர் டோன் வந்து நல்லா நீட்டாகவே தெரியுது. இன்னுமே டெக்ஸ்சரோட டேர்ன் வந்து மாற்றணும், இவ்வளோ நாய்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா மெட்டீரியல் எடிட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம சப்ஜெக்டில் இங்கே பம் மேப் இருக்குது பார்த்தீங்களா, பம் மேப்பில் ஒரு 300 300 300 300 கொடுத்துருக்கேன். ரொம்பவுமே வந்து மைல்டாக உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் வந்து இருக்கும்போது பார்க்குறதுக்கு இன்னுமே வந்து அது சூப்பராகவே இருக்கும். சரி, இதில் வந்து நம்மளோட லைட்டிங் வந்து லோட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த லைட்டை செலக்ட் பண்ணிவிட்டு லைட்டோட ஆப்ஷனில் கீழே வாங்க. இங்கே லைட் லிஸ்டர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் லைட் லிஸ்டரை வச்சு லோட் பண்ணி கொண்டு போகலாம். இல்லை ப்ரோ எனக்கு வந்து டெக்ஸ்சர்ஸ் தான் இதில் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படிங்கும்போது மேலே இருக்குது பாருங்கள். இப்போ கொரோனா லைட் அப்படிங்கிறதுல கீழே டெக்ஸ்சர் மேப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நோ மேப்புன்னு இருக்குதுல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். வெளியிருந்து ஒரு இமேஜ் எடுக்கிறேங்கும்போது நான் வந்து இமேஜ் எடுக்கல, EXR ஃபைல் தான் எடுக்க போகிறேன். அதனால் கொரோனா அப்படிங்கிறதுக்குள்ளே கொரோனா பிட் மேப் அப்படிங்கிறதுல போய்க்கோங்க. ஏன்னா இதில் போய் நீங்கள் லோட் பண்ணும்போது ரொம்பவுமே இதாக இருக்கும். இப்போது மெட்டீரியல் எடிட்டரில் இதை ட்ராக் பண்ணி கொண்டு வந்து உள்ளே போட்டுடலாம். இன்ஸ்டன்ட் கொடுத்து ஓகே பண்ணுங்கள். இப்போ லோட் பண்ண சொல்லும். இப்போ நம்மளோட ஃபைல் எங்கே டெக்ஸ்சர் டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கேன். இது நான் வந்து ஸ்கொயர் பாக்ஸ் தான் வச்சுருக்கேன். அப்படிங்கும்போது சாஃப்ட் பாக்ஸும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அதில் வந்து இந்த மாதிரி கிரிட் லைனில் இருக்கிற ஒரு பேட்டர்ன் வேணாலும் கூட இது எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஃபுல்லாக போட்டுக்கிறேன். இப்போ இந்த EXR ஃபைலை வந்து லோட் பண்ணுறேன். லோட் பண்ணும்போது RGB கலர் இதெல்லாமே ஓகே தான். ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து அந்த சாஃப்ட் பாக்ஸ் வந்து லோட் ஆயிடுச்சுங்களா. இப்போ இந்த சாஃப்ட் பாக்ஸோட டைலிங் எனக்கு ஒன்றுக்கு ஒன்றே இருக்கட்டும், நல்லா ஃபிட்டாகவே இருக்கட்டும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இங்கே வந்து லோட் பண்ணியாச்சு. இந்த சாஃப்ட் பாக்ஸ் லோட் பண்ணணும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு. ஆக்சுவலாக டேரக்ட் லைட்டு இங்கே நல்லா பார்த்துக்கோங்க, டேரக்ட் லைட் இந்த இடத்துல அடிக்குது. இதுவே டெக்ஸ்சர் வைக்கும்போது அதே இதுதான் எவ்வளோ சாஃப்டாக வந்து அடிக்குது பார்த்தீங்களா. இதுதான் வந்து ரியாலிட்டி அப்படிம்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு சாஃப்ட் லைட் உங்களுக்கு வேணும். ஏன்னா டேரெக்டாக ஒயிட் கலர் கொடுத்தீங்கன்னா அது ஸ்டுடியோ லைட்டு வராது, கலரையும் வந்து மாற்றி விட்டுரும். அதுவே டெக்ஸ்சர் அந்த சாஃப்ட் பாக்ஸ் வச்சு அடிக்கும்போது ரொம்பவுமே ரியாலிட்டி வந்து ஆட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து லெஃப்ட் ரைட்டு வச்சுக்கலாம். எனக்கு பாட்டமில் மேலேயும் நல்லா கிளியராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா மேலே இதே இதில் ஸ்பியர் வேண்டாம், இங்கே பாருங்கள் சிலிண்டர் அப்படின்ட்டு இருக்குது, சிலிண்டர் வேண்டாம், டிஸ்க் எடுத்துக்கலாம். டிஸ்க்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். டிஸ்க் லைட்டாக ஆக்டல் லைட்டாக வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து லோட் பண்ணிக்கலாம். இப்போது டாப் லைட்டுங்கும்போது இங்கே ஒரு இன்ட்ராக்டிவ் ரெண்டர் கொடுக்குறேன். டாப்பில் எவ்வளோ ப்ளீச் அடிக்குது பார்த்தீங்களா. அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த லைட்டு இப்போ ப்ளீச்சே அடிக்கிட்டோம். இப்போ இந்த லைட்டை செலக்ட் பண்ணிவிட்டு மெட்டீரியல் எடிட்டர் ஓப்பன் பண்ணுங்கள். இது இங்கே இருக்கட்டும். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மேப்பில் கொரோனா பிட் மேப்பு லோட் பண்ண சொல்லும். இந்த ஆக்டர் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதாவது சாஃப்ட் பாக்ஸ்லேயே ஆக்டர், இதை வந்து டபுள் கிளிக் பண்ணுறேன். அவ்வளோதான். ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஆக்டர் வந்துச்சா. இப்போதைக்கு இந்த லைட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த லைட்டோட ப்ராப்பர்ட்டிஸில் டெக்ஸ்சர்ஸ்குள்ளே இதை ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி கொண்டு வந்து நோ மேப்பில் போடுங்க. இப்போது இன்ஸ்டன்ட் கொடுத்து ஓகே பண்ணுறேன். இப்போ நல்லா பாருங்கள், இதில் இருக்கும்போது எவ்வளோ ப்ளீச் ஆகுது, அது டெக்ஸ்சர் ஆட் பண்ணும்போது அந்த சாஃப்ட்னஸ் வந்து அப்படியே உங்களுக்கு டோட்டலாகவே மாற்றி கொடுத்துரும். ஒரு சாஃப்ட் லைட்டை வந்து ஆட் பண்ணோம். பட் இருந்தாலும் இந்த லைட்டு வந்து இன்டென்சிட்டி பாருங்கள், மேலக்கு லைட்டு 10ன்னு இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 8 அப்படிங்கிறது முடிஞ்ச அளவுக்கு. இப்போ டாப் ரிஃப்ளெக்ஷனுக்காக நம்ம லைட்டாக வச்சாலும் கூட ஓகே தான். இப்போது என்னோடய கேமராவை லைட்டாக நான் மேலே தூக்குறேன். ஓகேங்களா. எந்த அளவுக்கு வந்து லைட்டு பர்ஃபெக்டாக அடிக்குது அப்படின்னு பாருங்கள். ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படிங்கும்போது இவ்வளோ டீட்டெயில்டாக இருந்தால் மட்டும்தான் அதை வந்து ஸ்டுடியோ இதுக்காக யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லாட்டி வந்து இல்லை ப்ரோ எனக்கு கீழே வந்து இதாகுது அப்படின்னிங்கன்னா இந்த லைட்டை இன்னும் கொஞ்சமே தரையை பார்த்து கீழே கொண்டு வரணும். ஏன்னா கீழே கொண்டு அந்த லைட் எந்த அளவுக்கு இருக்குதோ எனக்கு கீழே இருக்கும்போது இதோட ரிஃப்ளெக்ஷன் எல்லாமே வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். சரி, இது வந்து எனக்கு 2 ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒன்று சின்னதாக ஒன்று பெருசாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு லைட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கலாம், ஆனால் இன்னொரு லைட்டு பார்த்திங்கன்னா அப்படியே பேக்கில் கொண்டு போங்க. இப்போ பேக்கில் கொண்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா அந்த பின்னாடி போகிற லைட்டு வந்து குட்டியாக இருக்கும், ஃப்ரண்ட்டில் வர்றது பார்த்திங்கன்னா நல்ல பெருசாக இருக்கும். இப்போ இந்த லைட்டுமே வந்து எனக்கு இந்த பேட்டர்ன் வேண்டாம், வேறு அந்த
கிரிட் லைன் மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி பேட்டர்ன் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் லோட் பண்ணி கொண்டு வரும்போது நல்லாயிருக்கும். ஒவ்வொரு லைட்டுமே வந்து ஆட் பண்ணுற விதம்னு இருக்குது. இப்போ இதில் வந்து எனக்கு கலர் டோனு இன்னும் கொஞ்சமே மேட் ஃபினிஷிங்கில் இருக்குது, கொஞ்சம் கிளாஸி ஃபினிஷிங்கில் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த சப்ஜெக்டில் நான் ரஃப்னஸை வந்து 100% கம்மி பண்ணிடுறேன். 100% கம்மி பண்ணும்போது பார்த்தீங்களா நல்ல ஒரு கிளாஸி ஃபினிஷிங் வந்துருச்சா. இதில் பம்பு பாருங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது எனக்கு. அதனால் பம்பு வந்து ஒரு 0.2 அப்படின்னு வச்சுக்கிறேன். பம்பை வந்து நல்லாவே கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணும்போது நல்ல ஒரு பம்பு கம்மியாயிருச்சா. இதில் ரஃப்னஸை வந்து ஒரு 0.2 அப்படின்னு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓரளவுக்கு 0.2ங்கும்போது பார்க்குறக்கு ரீசனபுளாக கொஞ்சம் லுக் வந்து நல்லா இருக்குது பார்க்குறக்கு. இந்த மாதிரி தான் பம்பு வந்து லைட்டாக இருக்குது, சப்ஜெக்ட்டு லைட்டாக இருக்கும்போது நம்மளோட ரியாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஸ்டுடியோ லைட்டை ஆட் பண்ணிட்டேன்னா, இது இல்லாமல் வேறு ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் நான் வச்சேன்னா எனக்கு வந்து ரிசல்ட்டு கரெக்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்டுடியோ செட்டப் ரெடி பண்ணிட்டேன். இப்போது நான் வந்து சோயாஸ் காஸ்மோஸ் ப்ரௌசரில் நீங்கள் எந்த மாடல் பிடிக்குதோ அந்த மாடலை தூக்கிட்டு வந்து உள்ளே வச்சு பாருங்கள், பர்ஃபெக்டான ஒரு லைட் வந்து கிடச்சிடும். இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இப்போது இந்த கிளாஸவே எடுக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இதை சப்ஜெக்ட் பக்கத்தில் கொண்டு வந்து வச்சிட்றேன். அவ்வளோதான், பர்ஃபெக்டான ஒரு லைட் வந்துருச்சுங்களா. இப்போ இது வந்து ஏன் வந்து நம்மளுக்கு ஸ்மூத்னஸாக இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சமே வந்து ரெண்டரிங் வந்து எடுக்கணும். ரெண்டரிங் எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை ட்ராக் பண்ணி கொண்டு வந்து உள்ளே போடுறேன். இப்போ இதை தூக்கிட்டு வந்து இந்த இடத்துல வைக்கலாம். இதை வந்து இப்போது அந்த லைட்டிங்கிறதுனால சாஃப்ட் லைட் வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போது நான் வந்து இந்த லைட் இல்லாமல் நார்மலாக நம்ம கொடுக்குற லைட்டை வந்து ஆட் பண்ணி காட்டுறேன். இது வந்து நல்ல கிளியராக இருக்கா. சப்போஸ் டேரக்ட் லைட் கொடுக்கும்போது எவ்வளோ ஆகுது பாருங்கள், பிரைட்னஸ்ஸு ஓவர் ப்ளீச் வந்து தெரியுது. அதுவே டெக்ஸ்சர் ஆட் பண்ணும்போது அந்த டார்க்னஸ் வரும்போது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கு. அவுட்புட் நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டர் செட்டிங்ஸில் கொரோனா ரெண்டர் அப்படிங்கும்போது முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இந்த இலையோட டீட்டெயில் எல்லாம் நல்லா வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து சைஸ் வந்து மாற்றிக்கிறது தான். இப்போது 4K அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா, சீன் அப்படிங்கிறதுல அப்படியே கீழே வாங்க, பாஸ் லிமிட் அப்படிங்கிறத நான் ஒரு 24 அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிக்கிறேன். 24க்கு அப்புறம் 48 இந்த மாதிரி வைக்கும்போது பாஸ் வரும்போது ரியாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். டீநாய்சர் வேணுமா அப்படிங்கிறது, ஆமாம் எனக்கு டீநாய்சர் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொரோனா டீநாய்சர், கொரோனா ஹை குவாலிட்டி அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்தது கேமராவில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு பூம் எஃபெக்ட் தேவையில்லை. டெப்த் ஆஃப் ஃபீல்டு வேணும்னா நீங்கள் வந்து டெப்த் ஆஃப் ஃபீல்டு வந்து எனேபிள் பண்ணலாம். இல்லை எனக்கு இப்போதைக்கு டெப்த் ஆஃப் ஃபீல்டு இதில் தேவையில்லைங்கும் போது ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கடுத்து பர்ஃபார்மன்ஸ் தேவையில்லை, சிஸ்டமில் ஹை குவாலிட்டியே இருக்கட்டும், ரெண்டர் எலிமெண்ட்டும் வந்து இப்போதைக்கு தேவையில்லை. இப்போ காமனில் பார்த்திங்கன்னா அவுட்புட் சைஸ் மட்டும் மெயினாக நம்ம செட் பண்ணணும். அவுட்புட் சைஸ் அப்படிங்கிறது இங்கே இருக்குது பாருங்கள், ரெண்டர் அவுட்புட் இருக்குதா, இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நான் டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்சர் இதுலேயே வந்து 01 ஃபார்மட் வந்து நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டர் எலிமெண்ட் ஆட் பண்ணலாம். இல்லாட்டி வந்து நான் ஜஸ்ட் ஒரே ஒரு இமேஜுங்கிறதுனால ஒரே ஒரு இமேஜ் இதில் வந்து ஓகே கொடுத்துக்கிறேன், ஹை குவாலிட்டி. பட் இங்கே நீங்கள் கொடுத்தாலும் இன்னொரு விஷயம் வந்து நல்லா நோட் பண்ணணும், நிறையா சேனல்ஸ் வந்து எனக்கு டிஃபால்ட்டாக வரணும். இதில் சீன் அப்படிங்கிறதுல போங்க. இதில் வந்து ரெண்டர் ஓவர் ரைடு அப்படிங்கிறதுல கீழே வந்தீங்கன்னா செலக்ட் என்விரான்மெண்ட், இந்த இது தேவையில்லை, பர்ஃபார்மன்ஸு ஓகே. இப்போது இந்த ரெண்டர் செட்டிங்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இங்கே சேவ் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, இதில் வந்து சேவ் ஆல் அப்படின்னு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இது வந்து 01 02ன்னு கொடுத்துக்கலாம். இதையும் வந்து ஜேபக் அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கலாம். இப்போ அந்த ரெண்டு ஆப்ஷனுமே ஆட் பண்ணிவிட்டு ஸ்டாப் கொடுத்துட்டு ஃபைனல் ரெண்டருக்கு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டுடியோ லைட் வந்து அழகாக கிடச்சிரும். இப்போ எந்த அளவுக்கு, இப்போ இங்கே வந்து 24ல் ஒரு பாஸ் வந்து வந்துருச்சு. இப்போ 24 பாஸும் வரும்போது நல்ல ஒரு டீட்டெயில் வந்து தெரியும். இலையை நீங்கள் லைட்டாக ஜூம் பண்ணாலே வந்து அதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 4K ரெசல்யூஷனுங்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வந்து ஸ்டுடியோ லைட் வந்து கொரோனா ரெண்டரிங்கில் பர்ஃபெக்டாக வந்து நம்மளால் கொடுக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. நம்ம சேனலில் இன்னும் அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் கண்டினியூவாக நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.